friends, welcome to my channel Aari Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலிவ் க்ரீன் கலரில் ப்ளவுஸு. இதோட சாரீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாடாமல்லி கலர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலரு. ஸோ அந்த கலரில் ஸ்டோன் கிடைக்கல, ஸோ கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் இருந்தனால அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடலில் கெஸ்ட்டு போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்காக பண்ணினது. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், பட் ஆனால் பார்க்கவும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் தான் இந்த நெக் வந்து மார்க் பண்ணி கொடுத்தாங்க. இந்த நெக் இன்னுமே கூட இந்த இடத்துல இப்படி ஷார்ட்டாக வந்து இந்த இடத்துல இப்படி ப்ராடாக வந்ததுன்னா இன்னுமே இந்த நெக் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் அண்டு நம்பர் 3 சைஸ் பீட்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். எப்போயுமே உள்ளே வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துடுங்க. 2 லைன்ஸ் பத்தாது, 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்திங்கன்னா தான் டெய்லர் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணி தைக்கும்போது பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து நீட்டாக இருக்கும். அந்த செயின் அவுட்லைன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 3 லைன்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில இருக்க கேப் வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் ஓகேவா மார்க் பண்ணி 3/4 இன்ச் மார்க் பண்ணி ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் அவுட்லைன் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சைஸ் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது அக்கன்னா ஷேப்பில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா. அப்புறம் அதுக்கு நடுவில் வந்து 3 சுகர் பீட்ஸ், அப்புறம் நம்பர் 4 சைஸ் பீட்ஸும், அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸு, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் வரிசையாக வர்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 3/4 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. மற்ற எல்லாமே வந்து அதே யூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த புட்டா தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நானாக தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ஓவரால் வந்து ஸ்டோன் வச்சு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்து மேலே ஒரு நம்பர் 4 சைஸ் பீட்ஸும் கீழே நம்பர் 4 சைஸ் பீட்ஸ் வந்து 3 வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஓவராலாக இதுதான். ஸ்லீவ்ஸ்க்குமே கூட இதே டிசைன் தான். இந்த லைன் அப்படியே வர மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இதே ஸ்டோன்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதே டிசைன் தான் கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர் ஃப்ரெண்ட்லி, யாருனாலும் வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.